வணக்கம். ஜனவசியம் யாருக்கு ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சனியினுடைய தன்மையால் தான் அந்த ஜனவசியங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத இதில் குறிப்பிடத்தக்க ஒன்று. ஒரு 10 பேர் ஒருத்தர் கூட நின்று அவர்களை தலைவராக்கணும் அப்படின்னா அந்த தொண்டர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த சனியினுடைய தன்மை தான். ஒரு கடைக்கு தொடர்ந்து வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் சனியோட காரகத்துவம் தான். அதே மாதிரி நீச திரவ பொருட்கள், குடிக்கக்கூடாத திரவ பொருட்கள்னு சொல்லக்கூட அந்த சாக்கடை அமைப்பு ப்ளஸ் குடிக்கக்கூடாத அந்த சாராய அமைப்புகள், இதெல்லாம் சொல்லக்கூடியது சனியோட அமைப்பு தான். அப்போது இந்த சனியினுடைய காரகத்துவம் யாருக்கு மேலோங்கி இருக்குதோ அவங்களுக்கு சுப நிலைமைகள் இருந்தால் அதன் மூலியமாக வருமானமும், கூடுதலாக அசுப அமைப்பில் இருக்கக்கூடிய நிலைமையில் அதன் மூலியமாக செலவீனங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பை நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் சனியினுடைய தன்மை அப்படிங்கிறது இந்த நீச அமைப்புகளை கொடுக்கக்கூடியது, நீச தன்மைகளை கொடுக்கக்கூடியது அப்படின்னா அதுலேயே இரும்பு, குருடாயில்னு சொல்லக்கூடியது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சனியினுடைய காரகத்துவம். ஏழ்மை நிலை, வறுமை, விபத்து, இதை சொல்லக்கூடியது கூட சனி தான். அதனால் சனி ஒரு ஜாதகத்தில் எந்த அமைப்பில் இருக்கிறார்ன்றதை பொறுத்து அவர்களுடைய தராதரங்கள் அனைத்தும் அமையும் அப்படிங்கிறத இதில் நாம் சொல்ல முடியும். நன்றி.